உறவுகள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் வாக்கு. இன்றைய பரபரப்பான உலகில் ஒருவரால் எல்லா ஆலயங்களையும் நேரில் சென்று காண முடியாது. அதனால்தான் ஆலயங்களை நேரில் கொண்டு வந்து காட்டுவதற்காக இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் ஒரு வைணவ திருத்தலமே. மயிலாடுதுறை அருகே அமைந்துள்ள ஊர் திருஇந்தளூர். இவ்வூரில் உள்ள பரிமள ரங்கநாதர் திருக்கோயிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். மயிலாடுதுறைக்கு அருகில் காவிரி நதியின் வடகரையின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது திருவிழந்தூர். இதன் புராணகால பெயர் திருஇந்தளூர். காவிரி கரையில் தொன்மையும் பெருமையும் வாய்ந்த 5 வைணவ தலங்கள் சிறப்பாக அரங்கத் தலங்கள் என போற்றப்படுவதுண்டு. அவற்றில் ஒன்றே இந்த திருஇந்தளூர் திருத்தலம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த திருஇந்தளூர் திருத்தலம் பரிமளரங்கம் என்று வைணவர்களால் சிறப்பித்து கூறப்படுகிறது. இத்தலத்தை சுற்றிலும் நறுமணம் வீசும் மலர்காடுகள் நிறைந்திருந்ததால் சுகந்தவனம் என்றும் இத்தலம் கூறப்படுகிறது. இந்து என்றால் சந்திரன். சந்திரன் இத்தலத்தில் தவம் இருந்ததால் இந்தளூர் என்றானது என்றும் கூறுகிறார்கள். மது கைடவர்கள் என்னும் அசுரர்கள் வேதங்களை அபகரித்துச் சென்றபோது பெருமாள் மீட்டு கொடுத்து வேதங்களுக்கு மீண்டும் பரிமளம் தந்தமையால் இத்தலத்து பெருமாள் பரிமள ரங்கநாதர் என்று அழைக்கப்படுகிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் என்று தொண்டரடி பொடியாழ்வார் பாடியதற்கு ஏற்ப மூலவர் பரிமள ரங்கநாதர் பச்சை திருமேனியுடன் 4 திருக்கரங்களுடனும் வீர சயனமாக காட்சியளிக்கின்றார். இவரின் முகார விந்தத்தில் சூரியனும் பாதார விந்தத்தில் சந்திரனும் நாபி கமலத்தில் பிரம்மாவும் இருந்து வழிபடுவதாக தலபுராணம் கூறுகிறது. நும்மை தொழுதோம் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோம்
இம்மைக்கு இன்பம் பெற்றோம் எந்தா இந்தலூரிரே என்று திருமங்கையாழ்வார் போற்றி பரவிய பெருமாள் இவ்வூரில் உள்ள பரிமள ரங்கநாத பெருமாளே. எனவே இத்திருக்கோயில் திவ்ய தேசங்களில் ஒன்றாக இன்றும் போற்றப்படுகிறது. மூலவரின் தென்புறத்தில் காவிரியும் வடபுறத்தில் கங்கையும் பூஜிப்பதாக கூறுகிறார்கள். உற்சவ பெருமான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சீரிய சிம்மாசனத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். பரிமள ரங்கநாயகி, சுகந்தவன நாயகி, பண்டரீக வள்ளி, சந்திர சாப விமோசன வள்ளி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த இந்தளூர் தலத்து தாயாருக்கு தனி சந்நிதி இருக்கிறது. பரிமள ரங்கநாதரின் தெற்கு பக்கத்தில் சக்கரத்தாழ்வார் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தனித்தனியே சன்னதிகள் உள்ளன. திருமங்கை மன்னன் தம் குழுவினருடன் பெருமாளை சேவிக்க வந்தபோது சந்நிதி கதவுகள் திறக்கப்படவில்லை. பெருமாளும் காட்சி கொடுக்கவில்லை. ஆழ்வார் மிகவும் வருந்தி, அடியார்களுக்கன்றோ நீர் இங்கு கோயில் கொண்டுள்ளீர், அப்படி இருக்க நீர் காட்சி தராதது தகுமோ என்று பாசுரம் அருளியிருக்கிறார். நிந்தாஸ்துதி என்று அழைக்கப்படும் இந்த பாசுரத்தை இன்று பாடினாலும் பெருமாளின் காட்சி கிடைக்கும் என்று வைணவ அடியவர்கள் நம்பிக்கையுடன் சொல்கிறார்கள். முன்னை வண்ணம்பாவின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பிள்ளை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் உறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரிரே. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இசை சிறப்பும் கருத்து சிறப்பும் தமிழ் சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்ன கருத்து என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய அருந்தமிழ் வாக்குகளை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அதில் பலவிதமான பாடல்கள் மிகவும் விசித்திரமான அமைப்பை கொண்டவை. இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடலும்
தமிழினுடைய வார்த்தைகளினுடைய வலிமை ஆற்றல் என்ன என்பதை அந்த பாடல் அவ்வளவு அழகாக சொல்லும். அதை வேகமாக ஒரு முறையாக பாடி பார்த்தாலே அந்த மயில் வருகின்ற அந்த வேகம் இருக்கிறதல்லவா, அதை அந்த வார்த்தைகளிலேயே அவர் பதிவு செய்து வைத்திருப்பார். பாடலை அனுபவித்துவிட்டு பிற்பாடு பொருளை அனுபவிக்கலாம். சக்கர பிரசண்டகிரி முட்டக்கிழிந்து வெளிப்பட்டு கிரௌஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகர சிலம்பும் தனிவர்ப்பும் அம்புவியும் எந்திக்கு தடங்குவடும் ஒக்க குலங்க வரும் சித்திர பதம் பெயர்வே சேடன் முடி திண்டாட ஆடன்முடி வெஞ்சூர திடுக்கிட நடிக்கும் மயிலாம் திடுக்கிட நடிக்கும் மயிலாம் பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை பசுங்கவரி பத்ம பதங்கமிழ்தரும் பாகீரதி செடில யோகீசுரற்குரிய பரம உபதேசம் அறிவிக்கைக்கு செழில் சரவணத்தில் பிறந்த கந்த சுவாமி தணிகை கல்லாரகிரி உருக வருகிரண மரகத கலாபத்தில் இலகும் மயிலே கலாபத்தில் இலகும் மயிலே. அருணகிரிநாதர் திருத்தணிகை மலையில் அங்கே எழுந்தருளியிருக்கக்கூடிய முருகன், அந்த முருகப்பெருமானுடைய மயில் அந்த மலையின் மீது ஏறும்பொழுது என்ன நிகழ்வுகள் அவ்வளவையும் அதி அற்புதமாக அங்கே இப்பாடலில் ஒலிப்பதிவு செய்து வைத்திருக்கிறார். பத்மபதங் கமழ்தரும் என்று அங்கே அழகாக சொல்லி வைத்து, பாகீரதி அதாவது பகீரதனுடைய தவம், அந்த தவத்தை நிறைவேற்றுவதற்காக பகீரதனுடைய முன்னோர்கள் நல்ல கதி அடைய வேண்டும் என்பதற்காக கங்காதேவி பூமிக்கு வந்தாள். வந்தவள் யாராக இருந்தாலும் சரி என் வேகத்தை தடுப்பவர்களை தள்ளிவிடுவேன் என்று வந்த அந்த கங்கையினுடைய அகந்தையை தவிர்த்து அவளை தன் திருமுடியில் வைத்திருக்கிறார். அந்த பாகீரதி செடியில யோகீஸ்வரர் சிவபெருமான். அப்படி தன் தலையில் கங்கா நதி தாங்கியிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணினார் அல்லவா. தகப்பன் சுவாமி என்று பெயர் பெற்றது சுவாமி மலை, நமக்கே தெரியுமே. இந்த முருகப்பெருமான் அவதாரம் செய்ததே அறிவிக்கைக்கு தன்னுடைய தகப்பனாரான சிவபெருமானுக்கு அந்த ஓம்கர் அந்த உபதேசத்தை உபதேசம் செய்து எல்லோரும் அதை அறிய வேண்டும். குருநாதருடைய விசேஷம் என்ன, சுவாமி மலை விசேஷம் என்ன என்பதையெல்லாம் உணர வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் செய்த சுவாமி இந்த பாடலில் பின்பகுதியில் இதே அருணகிரிநாதர் வேறு ஒரு அற்புதமான தகவலை சொல்லுகிறார். கல்லாரகிரி என்கிறார், உற்பரகிரி என்கிறார், திருத்தணிகை, இதெல்லாம் நமக்கே தெரிஞ்ச பெயர்கள். திருத்தணிகைக்கு அவ்வளவு பெயர்கள் உண்டு. கல்லாரகிரி என்றால் தமிழில் செங்கழி நீர் மலை என்பது பொருள். அந்த கோவில் குளத்தில், அதாவது திருப்புகழ் இன்னைக்கு மக்களிடையே எழுத்து வடிவத்தில் பரவி இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் தணிகை மணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள். அவர் இல்லை என்றால் இந்த திருப்புகழ் நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்காது, மக்களுக்கும் இருந்திருக்காது. அருணகிரிநாதருடைய அற்புதமான இந்த பாடல்களை தமிழ் தாத்தா தமிழ் தேடி அலைந்தார் அல்லவா, அதுபோல தணிகை மணி இந்த திருப்புகழ் பாடல்களை தேடி அவர்தான் ஓலை சுவடிகளை தேடி நமக்கு தொகுத்து கொடுத்தது. இதை அடியேன் எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த தணிகைமணி செங்கல்வராய பிள்ளை அவர்கள் அங்கே திருத்தணிகையில் அழகாக அந்த குளம் இருக்கிறதல்லவா, அதில் இந்த செங்கழி நீர் பூத்திருந்ததை அவர் நேருக்கு நேராக தரிசித்திருக்கிறார். நம் காலம் செய்த கோலம் இப்பொழுது பூப்பது இல்லை, அவ்வளவாக தெரிகின்றதா? அவ்வளவு நடந்திருக்கு. அதனால தான் கல்லாரகிரி உருக வருகிறன ரத்னக்கா அந்த விரிவாக சொல்லி கொண்டு வந்த அருணகிரிநாதர் அந்த மலை மேல் அந்த மயில் எப்படி ஏறுகின்றதாம், அந்த தோகையை விரித்து கொண்டு அழகாக ஏறுகின்றது. இப்போ வாங்க பாடலினுடைய முற்பகுதிக்கு போகலாம். சக்கர பிரசண்டகிரி முட்டக்கிழிந்து வெளிப்பட்டு கிரௌஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகர சிலம்பும் எழு தனிவெற்பும் அம்புவியும். இந்த மயில் அந்த தோகையை விரித்து அப்படி ஆடிய பொழுது எல்லாம் அதிர்கின்றது, நடுங்குகின்றன. அவ்வளவிகளும் அசுரர்கள் நடுங்குகிறார்கள். ஐயோ, இந்த மயிலின் ஓசை கேட்கிறது, மயில் வாகனன் வந்து விட்டானோ, நம்மை அழித்து விடுவானோ என்று அவர்கள் அங்கே நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்களாம். அது மட்டுமல்ல, இந்த மயில் வாகனால், இந்த மயில் வாகனத்தால், மயில் வாகனன் அதன் மேல் ஏறி வருவதால் என்னென்ன ஆபத்துகள் விளையுமோ என்று திசைகள்
அவைகள் திகைத்துக் கொண்டிருக்கின்றன, மலைகளெல்லாம் சிதறிக் கொண்டிருக்கின்றன. அதாவது இந்த மயிலினுடைய நடை அவ்வளவு கம்பீரமாக இருந்தது என்பதை அங்கே அருணகிரிநாதர் சொல்கின்றார். என் திக்கு எல்லா 8 திக்குகளும். அது மட்டுமல்ல, அப்படி வரக்கூடிய அந்த மயில் இருக்கிறதே, அது யாருடைய மயில் தெரியுமா? முருகப்பெருமானுடைய மயில் என்று அங்கே அருணகிரிநாதர் சொல்கின்றார். மயிலினுடைய அந்த வேகம், அந்த பாவனை அவ்வளவையும் சொன்னவர் இங்கே தன் தகப்பனாருக்கு உபதேசம் செய்வதற்காகத்தான் அருவிக்கைக்கு, சடில யோகீஸ்வரருக்கு அருவிக்கைக்கு செழுஞ்சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி. இந்த இடத்துல கந்த சுவாமி என்கின்ற வார்த்தைக்கு ஏற்கனவே பொருள் பார்த்திருக்கிறோம். ஒன்றுபடுத்தப்பட்டவன், நம்மையெல்லாம் ஒன்றுபடுத்துபவன் என்பது பொருள். அது மட்டுமல்ல, சுவாமி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை முருகப்பெருமானை மட்டும் தான் குறிக்கும். அதனால்தான் அழகாக இந்த இடத்தில் எல்லோரையும் ஒன்றுபடுத்தக்கூடிய சுவாமி என்கின்ற நோக்கத்தில் இங்கே கந்த சுவாமி, சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி, தணிகை கல்லார கிரி உருக மறுகிரண மரகத ரத்ன கலாப மயிலை, அழகாக அங்கே அந்த மயிலினுடைய வேகத்தை விரிவாக சொல்லி கொண்டு வருகின்றார். இப்படி தன் தகப்பனாருக்கு செய்த அந்த உபதேசம், கல்லாரகிரி என்று சொல்லக்கூடிய அந்த கோவில் குளத்தில் அழகாக பூத்த அந்த மலர்கள் அவ்வளவு அழகாக இருந்ததாம். தணிகைமணி வர்ணித்திருக்கிறார். அந்த இயற்கை வளம் பழையபடி பெருகவும், அது மட்டுமல்லாமல் ஒரு சீடன் எவ்வாறு இருக்க வேண்டும், இதை நமது தமிழில் உள்ளதைப் போல பிள்ளைத்தமிழ் நூல்கள் இந்த அகில உலகங்களிலும் நீங்கள் வலைவீசி தேடினாலும் எங்கும் கிடைக்காது. அந்த பிள்ளைத்தமிழ் நூல்களும் இதே தகவலை அழகாக சொல்லுகின்றன. அதாவது ஒரு மாணவன் குருநாதர்கிட்ட எப்படி இருக்கணும், அவர் அந்த அதலாடை, இந்த மேலே இருக்கிற புலி ஆடை, இந்த ஆடையெல்லாம் இருக்கல்லவா, அதை எடுத்து இப்படி அழகாக இப்படி சுற்றி கொண்டு இப்படி கையது கொண்டு மெய்யது பொத்தி என்கின்றார்களே, சுவாமி மலைக்கு சென்றால் இந்த காட்சியை, திருக்கோலத்தை நாம் தரிசிக்கலாம். அவ்வளவு அழகாக ஒரு சீடன் எப்படி குருநாதரிடம் பணிவுடன் இருக்க வேண்டுமோ அப்படி இருந்து அவர் அங்கே கேட்டாராம். அப்படிப்பட்ட அந்த தன் தகப்பனாருக்கு உபதேசம் செய்வதற்காக வந்த அந்த தகப்பன் சுவாமி கந்த சுவாமி, அந்த மயில் வாகனுடைய அந்த மயிலின் வேகம் இவ்வளவும் சேர்ந்து நம் வாழ்விலும் எல்லா விதமான மங்களங்களையும் வேகமாக கொண்டு வர வேண்டும். நமக்கும் குருவாய் இருந்து அந்த குருபரன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுவோம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்கள் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.